பெண்களுக்கான ஆட்சி இது. பெண்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆண்கள் நாங்க பாவமா இருக்கோம். எங்களுக்காக ஏதோ ஒரு திட்டத்தை வந்து முதலமைச்சர் சொல்லி ஆண்களுக்காக ஏதோ ஒரு திட்டத்தை எங்களுக்கு கொண்டு வர சொல்லுங்க. முதல்வர் வந்து அவருடைய திட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருடைய திட்டம் தான், நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு. துணை முதல்வர் திட்டம் வந்து விளையாட்டுத்துறையில வந்து இப்போ வந்து முன்னாடி இருந்ததுடைய விளையாட்டுத்துறையில வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நிறைய விளையாட்டுல வந்து மக்கள் வந்து பயன்பெறாங்க. மக்கள் என்ற பசங்க வந்து இளைஞர்கள் வந்து பயன்பெறாங்க. அதுக்கு நிறைய நல்ல உதாரணம் இருக்கு. சமீபத்தில் ரேஸ் கார் இது வந்து சென்னையில் நடந்தது. அது ரொம்ப வரவேற்கத்தக்க இருந்தது. அது இன்டர்நேஷனல், எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷனல் இது போச்சுன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் தான் வந்து அந்த கார் ரேஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் பண்றதுனால நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா டிவியில பார்த்து தான் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாவும் இருக்கு. நம்மளை போல எனக்கு வர பசங்களுக்கு வந்து அது பார்க்கறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இது மாதிரி ஆர்வமாகவும் இருக்கு. துணை முதல்வர் இருக்கார்ல, அதாவது அப்பா 8 அடி பஞ்சா புள்ள 16 அடி பஞ்சா சொல்லுவாங்க. திருவள்ளிக்கல்ல போனா ட்ரிபிள்கல்ல தான் அவர் நின்று ஜெயிச்சாரு. சரிங்களா? யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர். அவரு இவருக்கு மேல பாயிராப்புல 16 அடிலாம் இல்ல, 32 அடியே பாயிராரு. அந்த அளவுக்கு வந்துட்டு செயல்பாடுகள் வந்து சூப்பரா இருக்குது. அவருக்கு வந்துட்டு பைத்தியக்காரமே வளருவானுங்க சில பேர். சினிமாவில் வந்துட்டு அப்படி இப்படின்னுவானுங்க. ஆனா நிஜத்துல ஹீரோன்னா சினிமாவில் ஹீரோ இல்ல, நிஜத்துல ஹீரோன்னா உதயநிதி ஸ்டாலின் இதான் ஹீரோ. போய் கேளுங்க, ட்ரிபிள்கல்ல போய் கேளுங்க. அவர் நிக்க கூட ஒரு காலத்துல எம்ஜிஆர் வந்து படுத்துட்டே ஜெயிச்சாரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டு பிரச்சனைமே பண்ண தரல, அங்க போய் உட்காந்தாலே ஜெயிச்சிருவாரு. அந்த அளவுக்கு உதயநிதிக்கு வந்து அவ்வளவு மோசம் இருக்கு ட்ரிபிள்கல்ல. அவர் போயிட்டு பிரச்சனைமே பண்ண தேவையில்லைங்க, பேரை சொன்னாலே விட்டு வந்துரும்.